இந்த வீடியோவில் டெய்லி யூஸிங் சென்டென்சஸில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, உனக்காக வந்தேன் அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லலாம்? உனக்காக வந்தேன் வந்தேன் அப்படிங்கிறத கம் சொல்வோம். வந்தேன் அப்படிங்கிறத கேம் சொல்வோம். ஐ கேம் ஃபார் யூ. ஐ கேம் ஃபார் யூ அப்படின்னா உனக்காக நான் வந்தேன் அப்படிங்கிற மீனிங். நெக்ஸ்ட் ஒன், ஒருத்தர் யாரையாச்சும் நம்ம மீட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கேட்குற கொஷின், ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்களா அப்படிங்கிறது தான். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்களா அப்படிங்கிறது. ஸோ அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் கேட்கலாம்? ஹாவ் யூ பீன் வெயிட்டிங் லாங்? ஹாவ் யூ பீன் வெயிட்டிங் லாங் அப்படின்னா எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்களா அப்படிங்கிற மீனிங். நான் உனக்கு வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்கிறத, நான் உனக்கு வாங்கித்தரேன் அப்படிங்கிறத ஐ வில் பை இட் ஃபார் யூ. ஐ வில் பை இட் அப்படின்னா நான் வாங்கித்தரேன். ஃபார் யூ அப்படின்னா உனக்கு. சொன்னால் செய்வேன். நீ சொன்னால் நான் செய்வேன், உனக்கு பிடிச்சிருந்தா செய்கிறேன், நீ சொன்னால் செய்கிறேன் அப்படிங்கிறத இஃப் யூ சே ஐ வில் டூ. இஃப் யூ சே ஐ வில் டூ. நீ சொன்னால் நான் செய்கிறேன். அடுத்தது, நான் அவங்கிட்ட பேசலாமா அப்படின்ட்டு ஒரு ரிக்வெஸ்ட்டாக கேட்குறத எப்படி கேட்கலாம்? நான் அவங்கிட்ட பேசலாமா அப்படிங்கிறத கேன் ஐ டாக் டு ஹிம்? கேன் ஐ டாக் டு ஹிம் அப்படின்னு கேட்கலாம். கேன் ஐ டாக் டு ஹிம்னா நான் அவங்கிட்ட பேசலாமா அப்படிங்கிறது. இதுவே அவகிட்ட பேசலாமா அப்படிங்கிறத கேன் ஐ டாக் டு ஹர்? கேன் ஐ டாக் டு ஹர் அப்படின்னா நான் அவகிட்ட பேசலாமா அப்படிங்கிறது. அடுத்தது, ஒரு ஃபோன் கால் வரும்போது எதுக்கு என்னை கூப்பிட்ட, நம்ம அட்டன் பண்ணாமல் இருப்போம். அகைன் திரும்பி அட்டன் பண்ணி எதுக்கு எனக்கு கூப்பிட்ருந்த, எனக்கு கால் பண்ணியிருந்த அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? எதுக்கு எனக்கு கால் பண்ணியிருந்த, எதுக்கு என்னை கூப்பிட்ருக்க அப்படின்னு சொல்கிறத என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, why did you call me? why did you call me அப்படின்னா நீ எதுக்கு என்ன கூப்பிட்ட அப்படிங்கிற மீனிங். இதை நீங்கள் டெய்லி யூஸிங் சென்டென்சஸை உங்களோட டெய்லி லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே ஈஸியாக இங்கிலீஷ் வந்துடும். அண்ட் புரிஞ்சு படிக்கணும், மனப்பாடம் பண்ணக்கூடாது. மனப்பாடம் பண்ணுறது என்றைக்குமே நம்ம லைஃப் லாங் வராது. இன்றைக்கி நான் லீவ், ஆஃபீஸில் இருக்காங்க அப்படின்னா இன்றைக்கி நான் லீவுங்க அப்படிங்கிறத ஐ எம் ஆன் லீவ் டுடே. ஐ எம் ஆன் லீவ் டுடே அப்படின்னா இன்றைக்கி நான் லீவில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் ஆன் லீவ் டுடே அப்படின்னு சொல்வோம். அவர் ரூமில் இருக்கார் அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லலாம்? யாராச்சும் ஒருத்தவங்க நம்மக்கிட்ட அவர் இருக்காரா அப்படின்னு கேட்கும்போது அவர் ரூமில் இருக்கார் அப்படின்னு சொல்கிறத ஹீ இஸ் இன் த ரூம். ஹீ இஸ் இன் த ரூம் அப்படின்னா அவங்க ரூமில் இருக்கார், அவர் ரூமில் இருக்காருங்கிற மீனிங். உன்னால் தான் போனேன். ஒரு பிளேஸ்க்கு அவங்க போயிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்காது. பட் ஆனால் நாம் கம்பல் பண்ணி போயிருப்பாங்க. அதில் ஏதோ ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா உன்னால் தானே நான் போனேன் அப்படிங்கிறன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை ஐ வெண்ட் பிகாஸ் ஆஃப் யூ. ஐ வெண்ட் பிகாஸ் ஆஃப் யூ அப்படின்னா உன்னால் தான் நான் போனேன் அப்படிங்கிறது. இந்த மாதிரி டெய்லி யூஸிங் சென்டென்சஸ் நம்ம ப்ளேலிஸ்ட்டில் ஒரு சீரியஸாக போட்டுட்ருக்கோம். போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. டாட்டா பாய்.